தமிழ்நாடு யூடியூப் சேனலை காணும் விவசாயிகள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்கிறோன்னா திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை தாலுக்கா கோட்டூருங்கிற கிராமத்தில் இருக்கிறோம். இங்கே நாம் ஒரு விவசாயிக்கு ரெகுலர் ஸ்ப்ரிங்க்லர் அமைச்சிருக்கிறோம். இதை பற்றியான விளக்கத்தை பார்ப்போம். இப்போ இந்த விவசாயி ஊர் கோட்டூர்புரம் நேட்டிவ் கோட்டூர். இவர் ஆக்சுவலி தொழில் ரீதியாக இருக்கிறது பொள்ளாச்சியில். இவர் ஏற்கனவே தென்னை மரத்துக்கு போட்டிருக்க சொட்டு நீர் பாசனத்துக்கு ஸ்பேர்ஸ் எல்லாம் வாங்க நம்ம கடைக்கு வந்த வகையில் விவசாயம் நமக்கு அறிமுகமானாங்க. இவருக்கு இப்போ இருக்கிற விவசாயத்தில் தென்னை மரத்துக்கு தண்ணி கட்டுற அளவுக்கு தண்ணி இருக்கும். இதில் மிச்சமாகிற தண்ணியை வருஷத்தில் ஒரு கிராப்பாவது நிலக்கடலை போட்டு அந்த நிலக்கடலை கொடி எடுத்து சாக்கு வச்சுக்கிட்டு இந்த கொடி கடலை ஆட்டுக்கு போடுறதுக்காக அவங்களுக்கு பிளான். இதுவரையில் அப்படித்தான் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அதுலேயும் ஷார்ட்டேஜ் ஆகும் தண்ணி வந்தனால ஒரு 6 to 7 ஏக்கருக்கு இந்த ரெகுலர் ஸ்ப்ரிங்க்லர் பாசனத்தை கடலைக்காக அமைச்சு கொடுத்துருக்குறோம். இது பார்த்தீங்கன்னா இடைவெளி 30 அடிக்கு 30 அடி இடைவெளி, தெற்கு வடக்கு 30 அடி, கிழக்கு மேற்கு 30 அடி இடைவெளி. இது ஒரு 10 ஸ்ப்ரிங்க்லர் கவர் மாதிரி 5 கட்சி மோட்டர்ல கேட்டு வச்சிருக்கிறோம். இவர் ஒரு சீசன் கடலை எடுத்துக்குவார் கம்பல்சரியா. பட் இந்த கடலை எடுத்தது போக தென்னை மரத்துக்கு தண்ணி கட்டுறது போக நான் அன்சீசன் இன்னும் கொஞ்சம் இருக்கிற தண்ணி இருந்ததுன்னா அப்படியே கொள்ளுக்கு கொஞ்சம் விதைச்சு விட்டுட்டு கொஞ்சம் அப்படியே ஒரு ஏக்கரா ரஃபா ஏலி போட்டு தடுத்துருக்காரு. அப்படியே ஆட்டு விட்டு மேய்ச்சிக்குவார். இதுதான் இதுவரையில் பயன்படுத்துறதுக்காக இந்த சிஸ்டத்தை அமைச்சிருக்காங்க. இப்போ இந்த விவசாயி நம்ம ரெகுலர் ஸ்ப்ரிங்க்லர் போட்டது மெயின் அவருக்கு என்ன காரணத்தினா இது பண்ணியிருந்தாருன்னா, இதுக்கு முன்னாடி ரெயின் ஹோஸ்னு ஒரு ஹோஸ் சிஸ்டம் இருக்குது, அதை போட்டிருந்தாரு. பட் அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிராப்புக்கு ஒருக்கு எடுத்து வைக்கிறது, சுருட்டு வைக்கிறது, அது ஸ்டோரேஜ் பண்ணுறது, அது எலி கடிக்கிறது, லேபர், இது பிரச்சனைலாம் பார்த்துட்டு தான் அவர் நம்மகிட்ட ஒரு சொல்யூஷன் கேட்டாங்க. இந்த மாதிரி ஆப்ஷன் சொன்னோம். நம்ம ஏற்கனவே போட்டிருக்க வீடியோ பார்த்துருக்காரு அவர். நம்ம போட்டிருக்க ஃபீல்டு பார்த்தாரு. பார்த்துட்டு தான் இப்போ இந்த மாதிரி அமைச்சு இந்த மாதிரி சிஸ்டம் அமைச்சு கொடுத்துருக்குறோம். இது ஆக்சுவலாக அவரை பொறுத்தவரை அந்த சுருட்டி வைக்கிற வேலையெல்லாம் ரொம்ப ஈஸி. மோட்டர் போட்டு விடுறாரு, கேட்டு வளர்த்தி விடுறாரு, உழவு ஓட்டிட்டு விதைச்சா சரி. மற்றபடி வரப்பட்டணும் வாய்க்கப்பட்டணும் கிடையாது, எந்த வேலையும் கிடையாது. இப்போ ஒரு ரெயின் ஹோஸ் போட்ட சிஸ்டத்துலேருந்து வேறு ரெயின் கன்னுக்கு மாறலான்னு யோசனை பண்ணி பார்க்கும்போது அந்த ரெயின் கன்னும் ஒவ்வொரு தடவை கழட்டி போடுறங்கிறது ஒரு லேபர் ஓரியன்டட் வேலை. ஸோ அந்த லேபர் பிரச்சனையும் இருக்கக்கூடாது, இந்த ஓசை சுருட்டு வேலை இருக்கக்கூடாது, ரெயின் கன்னு கழட்டி போடுற வேலை இருக்கக்கூடாது. அப்படிங்கிறத கருத்தில் வச்சுக்கிட்டு தான் நம்ம என்ன பண்ணோம், இந்த ரெகுலர் ஸ்ப்ரிங்க்லரை 30 அடிக்கு 30 இடைவெளியில் 10க்கு ஒரு வால்வ் வச்சிருக்கிறோம். இந்த வால்வ் வச்சிருக்கிறதுல இன் ஃபியூச்சரில் இது ஆட்டோமேஷன் பண்ணிட்டா 0 லேபர் ஆயிரும். விதைக்கிறோம், மோட்டர் ஆட்டோமேட்டிக்காக தண்ணி பாயும். இந்த கான்செப்ட் தான் நம்ம ஒரு 10 ஸ்ப்ரிங்க்லர் கவர் மாதிரி வால்வ் வச்சு அமைச்சு கொடுத்துருக்குறோம். இந்த மாதிரி நெருக்கமான பயிர்கள் பண்ணுறதுக்கு ரெயின் கன் பாசனத்தை விட இந்த ரெகுலர் ஸ்ப்ரிங்க்லருங்கிறது ரொம்ப சிறந்த உதாரணமாக இருக்கும். இப்போ ரெயின் கன் போட்டாலும் கழட்டி மாட்டோம்னா அது அவ்வளோக்கு ஆட்டோமேஷன் பண்ண முடியாது. ஆனால் ரெகுலர் ஸ்ப்ரிங்க்லர் அப்படி இல்லை. ஏக்கருக்கு 5 வால் வரும். இதை ஃபியூச்சர்லையோ அல்லது இப்போ ஆட்டோமேஷன் பண்ணிட்டோம்னா பாசனங்கிறது 0% லேபர் ஆயிரும். நாம் இப்போ வழக்கமாக இந்த ரைசர் பைப்புக்கு ஒன்றும் பாதுகாப்பு கொடுக்க மாட்டோம். ஒரு சில விவசாயி கம்பி சுற்றின மாதிரி கூட பழைய வீடியோ ஒன்று இருக்கும். இதில் முள்ளு கம்பி வேலி கம்பி சுற்றிருப்பாங்க. பட் இந்த விவசாயி பொறுத்தவரை என்ன பண்ணியிருக்காருன்னா, இவர் சில டைம் ஆடு விட்டு மேய்ப்பார். நம்ம இப்போ சொன்னோம் இல்லைங்களா, அந்த ஆடு விட்டு மேய்க்கும் போது இது டிஸ்டர்ப் ஆகக்கூடாது, அதுக்காக கம்பி சுற்ற வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 PVC பைப்பை இதில் ஒரு அடி விட்டுட்டு மீதி அப்படி சிலி மாதிரி கோர்த்து இது மண்ணை போட்டு பேக் பண்ணிட்டோம். இது ஸ்ட்ராங்காக மாச்சு ஆடு உரசினாலும் ஒன்றும் ஆகாது. இது விவசாயினுடைய அவர் ஐடியா படி சொல்லி நாங்கள் செஞ்சு கொடுத்தோம். இதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த மாதிரி பாசனம் அமைக்கணும்னா கீழே உள்ள நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. இதுவரை இந்த வீடியோவை பார்த்த விவசாய நண்பர் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். மீண்டும் இதே போல ஒரு சிறப்பான வீடியோவில் அடுத்த நிகழ்வில் சந்திப்போம்.